புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மாலையில் பரப்புரை மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதியுடன் சேர்ந்து சோனியா காந்தி சென்னையில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் புதுச்சேரி செய்தியாளர் ரகுமான் மற்றும் சென்னை செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். முதலில் ரகுமான், சோனியா காந்தியின் பரப்புரை எப்போது தொடங்குகிறது புதுச்சேரியில்? இதற்காக செய்யப்பட்டுள்ள முக்கியமான ஏற்பாடுகள் என்னென்னவா இருக்கு? உமா, கண்டிப்பா. அதாவது புதுச்சேரியிலே இன்று மாலை 4:30 மணிக்கு சோனியா காந்தி வருகின்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்ய இருக்கின்றார். இதற்காக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வரக்கூடிய சோனியா 3:55க்கு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு 4:30க்கு புதுச்சேரிக்கு வருகின்றார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் 4:30க்கு பேச தொடங்குகின்றார். இதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சி முடிவடைந்து சென்னை செல்ல இருக்கின்றார். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் இதற்கான பொதுக்கூட்டத்திற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய பாதுகாப்பு படையினரும் துணை ராணுவத்தினரும் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சோனியா வருகையை ஒட்டி புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளிலே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவம் உள்ளிட்டவைகளை புதுச்சேரி காங்கிரசார் செய்து வருகின்றார்கள். இருந்த போதிலும் புதுச்சேரி மாநில போலீசார் கடும் கெடுபிடிகளை தற்போது விதித்து வருகின்றார்கள். அதாவது செய்தியாளர்கள் கூட சரியாக உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கொடுத்த அந்த முறையான அறிவுரைகள் கூட புதுச்சேரி போலீசார் பின்பற்றப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு முறையாக அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் அது போன்ற அடையாள அட்டை வழங்காத காரணத்தால் ஏராளமான செய்தியாளர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஏராளமான ஊடகத்தினர் இங்கு குழுமிருக்கின்றார்கள். அவர்களால் தங்களுடைய செய்தி எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தற்போது சரியாக 4:30க்கு சோனியா காந்தி இங்கு வர இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகளை தற்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள். புதுச்சேரியில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய உப்பளம் மைதானம் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரோடு முழு கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. உமா.